ஹலோ எவ்ரிவன் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நாம் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம் சொல்யூஷன். இதில் பார்ட் 15 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட்டை வச்சு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்க, அது வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இதில் டிப்ரெஷன் அப்படின்னா வந்து குறையிறது, அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து குறையிறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கிறாங்க, அதோட வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது. சரியா, எப்போ வந்து சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா வந்து பியூர் சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷரை விட அந்த சால்வெண்ட்டில் வந்து ஒரு சொல்யூட்டை ஆட் பண்ணும்போது அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அதை ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பியூர் சால்வெண்ட்டோட கொண்டு வச்சு அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. சரியா, அப்படி பியூர் சால்வெண்ட்டோட வந்து அவங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த சொல்யூஷன் இருக்குது இல்லையா, அந்த சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் கூட வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அதாவது பியூர் சால்வெண்ட்டை விட சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் மட்டும் டிக்ரீஸ் ஆகிறதில்ல, அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சாலிட் ஃபேஸில் இருந்தாலும் சரி லிக்விட் ஃபேஸில் இருந்தாலும் சரி அது டைனமிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், ஒரு கிளாஸை வந்து பார்த்தோன்னா வாட்டர் எடுத்து அந்த வாட்டரை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஐஸாக மாற்றிடலாம். சரியா, இது டோட்டலாக வந்து ஐஸாக மாறியிருக்கு, அதாவது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. சரியா, அதே கிளாஸில் வந்து பார்த்தோன்னா வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். சரியா, அதே கிளாஸில் வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இது சாலிட் ஃபேஸில் இருக்குது, இது லிக்விட் ஃபேஸில் இருக்குது. சரியா, ரெண்டுமே வந்து சேம் காம்பனண்ட் தான், பட் வந்து இது வந்து சாலிட் ஃபேஸ்லேயும் இது வந்து லிக்விட் ஃபேஸ்லேயும் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. ஓகேவா, இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐஸ் வந்து வாட்டராக இருந்து தான் வந்து ஐஸாக மாறி இருக்குது. ஸோ வந்து ஏதோ ஒரு ஃப்ரீசிங் பாயிண்டில் தான் வந்து அது ஃப்ரீஸ் ஆகி உங்களுக்கு ஐஸாக மாறி இருக்கும். சரியா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் இருக்குது இல்லையா, இந்த வாட்டர் இது வந்து பார்த்தோன்னா இந்த இருக்குது இல்லையா, இந்த ஐஸ் இருக்குல்ல, ஐஸோட வந்து அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் அளவுக்கு வந்து, அதாவது அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இதுக்கும் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா இதுவும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஸாக வந்து மாறிடும். சரியா, இப்போ இதுவும் ஐஸு இதுவும் ஐஸு இதுவும் ஐஸு இதுவும் ஐஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இது ரெண்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்றது ஈக்குவல் தான். சரியா, இது ரெண்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்றது ஈக்குவல். அதை தான் வந்து டைனமிக் ஈக்குலிபிரியம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சாலிட் ஃபேஸில் இருந்தாலும் சரி லிக்விட் ஃபேஸில் இருந்தாலும் சரி அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்றது டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டை வந்து என்னென்னு அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்ஸ்டன்ஸோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துருக்குறாங்க, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து லிக்விட் ஃபேஸில் இருக்குது. அப்படி லிக்விட் ஃபேஸில் இருக்கும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர், அதுவும் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிட் ஃபேஸில் இருக்குது. இப்போ அதோட வேப்பர் ப்ரெஷர் இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது அங்கே வந்து ஒரு டெம்பரேச்சர் ஒன்று வரும் இல்லையா, அந்த டெம்பரேச்சர் தான் ஃப்ரீசிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 2 சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க, இதையே நம்ம வந்து சொல்லலாம் 2 சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அந்த 2 சப்ஸ்டன்ஸில் இது வந்து லிக்விட் ஃபேஸில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபேஸில் வந்து இருக்குது. சரியா, இப்போது இந்த சாலிட் ஃபேஸுக்கு ஈக்குவலாக இந்த லிக்விட் ஃபேஸ் வந்து வரணும் அப்படின்னா வந்து இந்த சாலிட் ஃபேஸோட வந்து வேப்பர் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, இந்த வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இதோட வேப்பர் ப்ரெஷரும் வரணும். சரியா, எப்போ வந்து இதுக்கு ஈக்குவலான வேப்பர் ப்ரெஷரில் இதோட வேப்பர் ப்ரெஷர் வருதோ அப்போ வந்து இந்த லிக்விட் இருக்குது இல்லையா, இது வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, அப்போ இதோட வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இதோட வேப்பர் ப்ரெஷர் வரும்போது இது வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது இல்லையா, அப்போ ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த லிக்விட் இருக்கு இல்லையா, இங்கே என்ன டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுதோ அந்த டெம்பரேச்சரை தான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, அந்த டெம்பரேச்சரை தான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து எப்போ ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேப்பர் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து பியூர் சாலிட் சால்வெண்ட், அந்த சால்வெண்ட் வந்து பியூராக இருக்கும்போது அது சாலிட் ஸ்டேஜில் இருக்கணும். அதை தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஐஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்போ வந்து அந்த சால்வெண்ட் வந்து பியூராக இருக்கணும், பியூராக இருக்கிறதும் வந்து சாலிட் ஸ்டேஜில் வந்து இருக்கணும். சரியா, அப்படி இருக்கும்போதும் அதோட வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக வந்து வந்தது அப்படின்னா அந்த டைமிங்கில் அது வந்து ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புரியுதா, ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த சொல்யூஷன் எப்போ ஃப்ரீஸ் ஆகும்,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா, அதில இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது, அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட்டு பியூரா இருக்கும்போது, அதுவும் சாலிட் ஸ்டேஜில வந்து இருக்கும்போது, அதோட வேப்பர் ப்ரெஷர் இருக்குது இல்லையா? அந்த வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலா இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் எப்போ வருதோ, அப்படி வரும்போது அந்த இடத்துல அது ஃப்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த டைமிங்கில அங்க மெயின்டெயின் ஆகக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ 2ஓட வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவலா வரும்போது தான் அது வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்படி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அதுதான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட். இப்போ ரவுல்ஸ் லா படியே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, ஒரு நான் வாலடைல் சாலிட் அதாவது சொல்யூட். அத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சால்வெண்ட்ல ஆட் பண்ணி ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணுறாங்க. சரியா? இப்போ இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகும். இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரும், இந்த சால்வெண்ட் இருக்கு இல்லையா? அது பியூர் சாலிட் சால்வெண்ட். அந்த பியூர் சாலிட் சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷரும் வந்து ஈக்குவல் ஆகும்போது, அந்த சொல்யூஷன் இருக்குது இல்லையா? அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோயரா இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? அதாவது சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரும், பியூர் சால்வெண்ட் அதோட வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவலா வரும்போது தான் வந்து அது ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்றதும் நமக்கு தெரியும். அப்போ வந்து இந்த 2 வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவலா வரணும் அப்படின்னா வந்து இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா? அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் ரொம்ப லோயர் டெம்பரேச்சரா இருக்கணும். அப்படி இருந்துச்சுனா தான் வந்து இந்த 2 வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவலா வரும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த சொல்யூஷனோட அந்த டெம்பரேச்சர் வந்து லோயரா இருக்கும்போது தான் வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ வந்து அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் லோயரா ஆகும்போது, அந்த சொல்யூஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட் இருக்குது இல்லையா? அந்த சால்வெண்ட்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அதனால தான் வந்து அந்த சால்வெண்ட்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. சரியா? இப்போ நம்மளே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா வந்து, இப்போ வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியா ஆனுச்சுன்னா வந்து அது வந்து ஃப்ரீஸ் ஆகாது. பாயில் தான் ஆகும். நமக்கே தெரியும் சரியா? டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பாயில் தான் ஆகும். ஸோ வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து ஃப்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ பாருங்க, இது வந்து பார்த்தோன்னா பியூர் சால்வெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இது வந்து பியூர் சால்வெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா, அந்த சால்வெண்ட்ல ஏதோ ஒண்ணு போட்டு மிக்ஸ் பண்ணி சொல்யூஷனா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது 2ஓட ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதுக்கு வந்து 2ஓட வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது ஈக்குவலா இருக்கணும். சரியா? 2ஓட வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவலா ஆகும்போது தான் வந்து அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ தான் அது வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கணும்னா, இது வந்து இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா? இந்த சொல்யூஷனோட அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது லோயரா இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? அது வந்து லோயரா இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சால்வெண்ட் இருக்குது இல்லையா? இந்த சால்வெண்ட்டோட டெம்பரேச்சரை விட இந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது லோயரா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அது ஃப்ரீஸ் ஆகும்போது இதோட டெம்பரேச்சரை விட இதோட டெம்பரேச்சர் வந்து லோயர் ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். அதே போல் பியூர் சால்வெண்ட்டாக இருக்கும்போது இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதை விட வந்து ஒரு சொல்யூஷன் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட் இருக்கு இல்லையா? அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டு இன்னுமே வந்து கம்மியாக தான் வந்து ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? என்ன காரணம் அப்படின்னா வந்து, இது வந்து பியூர் சால்வெண்ட்டு. இதில வந்து ஒரு சொல்யூட்ட ஆட் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷனா ஆக்கியிருக்கிறோம். அதுதான் வந்து ரீசன். சரியா? அப்படி சொல்யூஷனா நம்ம வந்து ஆக்குனதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பியூர் சால்வெண்ட்ட விட இந்த சொல்யூஷன் இருக்குது இல்லையா? இந்த சொல்யூஷனுக்கு அதிக டெம்பரேச்சர் குடுக்கும்போது தான் அது வந்து பாயில் ஆகும். சரியா? இத விட இதுக்கு அதிக டெம்பரேச்சர் குடுக்கும்போது தான் பாயில் ஆகும். அதே மாரி இத விட இதுக்கு ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் குடுக்கும்போது தான் ஃப்ரீஸ் ஆகும். புரியுதா? அதே போல் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இருக்குது இல்லையா? இந்த பியூர் சால்வெண்ட் அதை விட வந்து இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா? இந்த சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டு இன்னுமே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த சிம்பிள் இருக்குது இல்லையா? இந்த சிம்பிளோட மீனிங் என்ன அப்படின்னா வந்து, பியூர் சால்வெண்ட் இருக்கு இல்லையா? அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட். சரியா? பியூர் சால்வெண்ட்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட். இந்த சிம்பிளோட மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட். சரியா? சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அதாவது வந்து நான் வாலடைல் சொல்யூட்டை போட்டு அதாவது டிசால்வ் பண்ணி அது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்படின்னாலே உங்களுக்கு அதனோட மீனிங் என்ன அப்படின்னா அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? அத கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன். சரியா? டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து இந்த பியூர் சால்வெண்ட்டோட வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட். சரியா?
நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு டைல்யூட் சொல்யூஷன் எடுத்துருக்குறாங்க, அதாவது ஐடியல் சொல்யூஷன் எடுத்துருக்குறாங்க. சரியா? அதோட எலவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், அதாவது வந்து அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றது அதோட மோலாலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது அதில் ஆட் பண்ணக்கூடிய சொல்யூட் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூட் மாலிகுல்ஸோட வந்து குவான்டிட்டியை பொறுத்தது. அந்த குவான்டிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனலாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து சொல்யூட் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அதோட பாய்லிங் பாயிண்ட் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே டைல்யூட் சொல்யூஷன், அதாவது ஐடியல் சொல்யூஷன் எடுக்கும்போது எந்த அளவுக்கு அந்த சொல்யூட் மாலிகுல்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் டிக்ரீஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? எந்த அளவுக்கு அதோட சொல்யூட் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் டிக்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டு டிப்ரெஷன் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் அப்படின்றது வந்து மோலாலிட்டி இருக்குது இல்லையா, அதுக்கு டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈக்குவேஷனை இப்படியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த டைரக்ட்லி ப்ரோபோர்ஷன் இருக்கு இல்லையா, அதோட மீனிங் என்னென்னா ஈக்குவல் தான் அதோட மீனிங். ஸோ வந்து ஈக்குவல் வந்து எடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஈக்குவல் வந்து எடுத்துருக்குறாங்க. அந்த கேஎஃப் எம்னா மோலாலிட்டி தெரியும். அப்போ இந்த கேஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, கேஎஃப் அப்படின்றது வந்து ப்ரோபோர்ஷனலி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அந்த ப்ரோபோர்ஷனலி வந்து ஒன்றுக்கொன்று ஈக்குவல் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து சால்வெண்ட் இருக்கு இல்லையா, சால்வெண்ட்டோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த கேஎஃப் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ அப்படின்றது சால்வெண்ட்டோட நேச்சர் இருக்கு இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கேஎஃப்பை வந்து எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், அல்லது வந்து கிரேஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போது இந்த கேஎஃப் இருக்குது இல்லையா, இந்த கேஎஃபோட யூனிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கெல்வின் கிலோகிராம் மோல் -1. அதுதான் வந்து இந்த கேஎஃபோட யூனிட். சம் காமன் சால்வெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சால்வெண்ட்ஸோட கேஎஃப் வேல்யூ வந்து பார்த்தோன்னா இந்த 2.3 டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்களாம். அங்கே போய் 2.3 போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த டேபிள். இந்த பாருங்கள், கேஎஃப் வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்களா, இதுதான் வந்து இந்த வாட்டருக்கு என்ன, எத்தனை நாளுக்கு என்ன, அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு சொல்யூட்டோட வெயிட்டை வந்து W2 கிராம் அப்படின்னு எடுத்துக்கணும். அண்டு வந்து பார்த்தோன்னா அதோட மோலார் மாஸை வந்து M2 அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து சால்வெண்ட்டோட வெயிட் இருக்கு இல்லையா, அதை W1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து டெல்டா TF அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ அந்த சொல்யூட்டோட மோலாலிட்டியை வந்து இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சொல்யூட்டோட மோலாலிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, அந்த 2.31 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த சொல்யூட்டோட வந்து மோலாலிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் இதை கொண்டே வந்து 2.34 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த 2.34 ஈக்குவேஷன். சரியா? டெல்டா TF ஈக்குவல் டு KF இன்ட்டு M. சரியா? இந்த M அப்படின்னு இருக்குதுல்ல, இந்த எம்முக்கு பதிலாக இந்த எம்மோட வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த வேல்யூவை கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது டெல்டா TF ஈக்குவல் டு KF இன்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், W2 பை M2. சரியா? W2 பை M2 பை W1 பை 1000 இதை மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி தான் வந்து எழுதணும். ஸோ இந்த W2 பை M2 அப்படின்றது வந்து ஒரு டிவைடு, W1 பை 1000 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு டிவைடு. இந்த ரெண்டு டிவைடுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு டிவைடு இருக்குது. ஸோ இது கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா, அதனால் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கீழே ஒரு டிவைடு இருக்குது இல்லையா, இதை அப்படியே வந்து மல்டிப்ளுக்கு நம்ம வந்து மாற்றலாம். சரியா? அப்படியே வந்து மல்டிப்ளுக்கு நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற 1000 வந்து மேலே இங்கே வரும். ஓகேவா? இந்த 1000 வந்து இங்கே வரும். ஓகேவா? அண்டு மேலே இருக்கிற W1 வந்து கீழே வரும். ஓகே, இப்போ இந்த இடம் பாருங்கள், W2 இன்ட்டு 1000, W2 இன்ட்டு 1000, M2 இன்ட்டு W1. இந்த ஆர்டரில் இங்கே இருக்கான்னு பாருங்கள். W2 இன்ட்டு 1000, M2 இன்ட்டு W1 வந்துருச்சா? இந்த இடம் வந்து வந்துருச்சா? இதே மாதிரி வந்துருச்சா? இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு இல்லையா, ஸோ வந்து அதை மல்டிப்ளுக்கு எடுக்கும்போது தலைகளாக வந்து மாற்றணும். கீழே இருக்கிறத மேலேயும், மேலே இருக்கிறத கீழேயும், அந்த மாதிரி வந்து மாற்றணும். சரியா?
இப்போ நமக்கு டெல்டா டிஎஃப் அதாவது வந்து அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டு டிப்ரெஷன் இருக்குது இல்லையா, அது தெரியணும்னா நம்ம இந்த ஃபார்முலா வச்சே எடுக்கலாம். சரியா? இல்லை நமக்கு M2 தெரியணும் அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற M2வை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய டெல்டா டிஎஃப் இங்கே மாற்றிக்கலாம். மாற்றிட்டோம்னா நமக்கு M2ஓட வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? ஏன்னா வந்து டெல்டா டிஎஃப் அண்ட் M2 இது ரெண்டுக்கும் சேம் வேல்யூ தான். எப்படி வேல்யூனா இந்த M2வாலையும் நம்ம இங்கே மேலே இருக்கிற இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ண முடியும். டெல்டா டிஎஃப்ஆலையும் வந்து இந்த மேலே இருக்கிற 3 வேல்யூவையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து இடம் மாற்றுறதுனால ஒன்றும் கிடையாது, அதோட வேல்யூ வந்து மாறாது. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த W1 W2 டெல்டா டிஎஃப் இருக்கு இல்லையா, இதோட வந்து வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த மோலார் மாஸ் வேல்யூ இருக்கு இல்லையா M2, இந்த வேல்யூ வந்து நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இந்த 3ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இந்த மோலார் மாஸ் வேல்யூவை வந்து டிட்டர்மின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது M2வை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட்டு கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் அது KF இதோட வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது எல்லாத்தோட வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து M2ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், KF இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் வந்து KB இதோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து சால்வெண்ட்டோட நேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. இது வந்து ஃபாலோயிங் ரிலேஷனை வந்து வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாலோயிங் ரிலேஷன்னா இந்த இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த எஃப்னா வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, KB அப்படின்னா வந்து பீனா வந்து பாய்லிங் பாயிண்ட்டு. சரியா? அதை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இல்லை பாருங்கள், ஃப்ரீசிங் பாயிண்ட்டை வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க, இந்த ஃபார்முலா வச்சு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து KB அப்படின்ற பாய்லிங் பாயிண்ட் வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா KF KBயோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இதில் இந்த R கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல R கொடுத்துருக்காங்களா, அது ரெண்டுலேயுமே R. இந்த R அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து M1 அப்படின்னா மோலார் மாஸ் சால்வெண்ட்டோட மோலார் மாஸ். நமக்கு வந்து M2 அப்படின்னா வந்து சொல்யூட்டோட மோலார் மாஸ் இல்லை, அதனால் M1 அப்படின்னா வந்து சால்வெண்ட்டோட மோலார் மாஸ். இதில் TF TB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. F அப்படின்னாலே நமக்கு வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, அண்ட் வந்து B அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட்டு. கெல்வின் அடிப்படையில் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து TF வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னும், TB அப்படின்னா வந்து பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியும் சொல்லணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா FUS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபியூசன் அப்படின்னும், டெல்டா VAPH அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா வந்து அது வந்து வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? அது வந்து வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதோட என்தால்பி. சரியா? இந்த ஃபிஷன் அண்டு வந்து வேப்பரைசேஷன் இருக்குல்ல, இதோட என்தால்பி தான் வந்து இந்த டெல்டா FUSHும் இந்த டெல்டா VAPHும். ஓகேவா? இதில் இந்த FUS அப்படின்னா வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து அப்படி கொடுத்துருக்குறாங்க. சரியா? வேப்பரைசேஷன்னா வந்து வேப்பர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா இவ்வளோ தான். இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுது. பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.